ஹாய் ஹலோ அவாரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நம்ம ஒரு பழச்செடி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகையான ஒரு எக்ஸோட்டிக் ஃப்ரூட் வகையை சேர்ந்த ஒரு பழச்செடி தாங்க. அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடியோட பேர் பார்த்திங்கன்னா கிவிப்பழம். கிவி ஃப்ரூட். இதை யார் யார் சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை பேர் இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பழச்செடி நான் 2 முறை லோக்கல் நர்சரியில் வாங்கி வளர்த்துருக்கேங்க. ஆனால் எனக்கு அப்போல்லாம் சரியாக வரலை. ஒரு லீஃப் 2 லீஃப் வரும், அப்படியே நின்றுட்டுருக்கும். ஒரு லீஃப் வந்ததோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுடும். அப்புறம் அப்படியே காஞ்சி பட்டு போயிடும். 2 தடவை வாங்கி வளர்த்து எனக்கு வரலைங்க சரியாகவே. இது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரூட்டு தான் எனக்கு வந்தது, குச்சி மட்டும். அதை வச்சு விட்ட பிறகு நல்லா தழைச்சி வருதுங்க, நல்லா பச்சை பசேல்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை, அதனால தான் குச்சி ஊனி விட்டுருக்கேன். இது நம்ம கொடியாகவும் வளர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குட்டி மரமாகவும் நம்ம பிஞ்ச் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு குட்டி மரமாகவும் ஒரு 5 அடி 6 அடி அப்படி வச்சு வளர்த்துக்கலாம். இந்த நுனி இன்னும் கொஞ்சம் ஒரு 3 அடி வந்த பிறகு, ஒரு 2 அடி வந்த பிறகு நுனியை பிஞ்ச் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் அதை 1 அடி வளர்ந்த பிறகு பிஞ்ச் பண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் வரும். இப்படியே நம்ம இதை நல்லா கட்டையாக வளர்க்கலாங்க. இந்த 100 வகையான பழச்செடி வீடியோஸில் நான் மண்கலவையோ பராமரிப்போ எதுவும் நான் அதிகம் சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த பழச்செடியை பற்றி எனக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் விரிவான ஒரு வீடியோ அந்த பழச்செடியை பற்றி போடுறேன். இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி சின்னதாக தான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். இந்த பழச்செடி உங்கள் யார் யார் வீட்டில் இருக்குது, அதை எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எப்படி உங்கள் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதை நம்ம ஒரு செடியாகவே தான் வளர்க்குற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், ஒன்று கொடியாக ஏற்றி விடலாம், ஒன்று செடியாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.